नमस्कार, दादा ग्रुप में अटेंशन है. अगले खाना 15 नंबर. அந்த மாதிரியான டிங்க் குடும்ப வாழ்க்கைக்குள்ள இருக்கிறவங்க தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க. தமிழா? குழந்தை பெற்றுக் கொள்ளாமல் இரட்டை சம்பளத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இந்த பக்கம் இந்த வாழ்க்கை முறை தவறு என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார். ஓஹோ, சொந்தக்காரங்களும் இங்கதான் இருக்கீங்களா? ரொம்ப சவரியமா போச்சு. இப்ப பேச்சிலே உங்க கவனிப்பு பாருங்களேன். நாய்க்குட்டியும் குழந்தையும் ஒண்ணுன்னு டக்குன்னு ஈஸியா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு கும்பிட்டு மரியாதை இல்ல, ராணுவ மரியாதை தான். போடுங்க. குழந்தை பெற்றுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஐடியா எங்கிருந்து வந்தது? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். வந்துட்டு நான் குழந்தை பிறக்கும் போது இறண்டா என்ன பண்ணுவா? இந்த புள்ளாண்ட யாரு கரடு முரடா பேசிட்டு இருக்கானே? இது என்னுடைய அப்ப அப்படித்தான் இருப்பான். கோயிலா நான் ஒரு குழந்தைய கொண்டு வரதுக்கான நல்ல ஒரு என்வைரன்மெண்ட் இல்ல இங்க. எப்படி போடுறது? ஓ, உங்களுக்கு போட தெரியாதா? சரி பரவாயில்ல, நான் சொல்றேன். ஒட்டுமொத்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அத்தனை பேரை இன்சல்ட் பண்ணிட்ட நீ வேலைக்கு ஆக மாட்டே. அதை கஷ்டப்பட இது விரும்பல. அதற்கேற்றார் போன்ற ஒரு துணையை எப்படி கண்டுபிடித்தீர்கள்? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. எதுக்கு கஷ்டப்படணும்? கஷ்டமான சாய்ஸ் எடுத்துக்கணும். ஏல அந்த பொண்ணு ஒரு அகம்பிடிச்ச கழுதையா, அதான் இந்த பைத்தியம் மாதிரி. என்னோட ஃப்ரீடம் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. புரிஞ்சதா? பட் குழந்தைன்னு இல்ல, நாங்க 2 பேர் மட்டும் தான். எங்களுக்கு ஏத்த மாதிரி நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. போய் வேலைய பாருங்க. உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஏன் நான் ஓஞ்சிரோம் போல இருக்க. கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணலாமே. கொஞ்சம் ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. ஸ்லீப்பிங் ஃபார் 8 hours அவ்வளவுதான். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. சைக்கலாஜிக்கல் பிரஷர்னால குழந்தைய பெத்துக்கிட்டோமோ? அப்படியே திருப்பி 2 போட்டிருப்பேன். வயசாயிருச்சுனே தான் கெலபோல்ட். குழந்தை பெக்கறத ஒரு பெரிய உழைப்பு அப்படின்னு நான் சொல்றேன். அத வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் சீர் செலுத்தி செய்யறதுக்குள்ள சீனு போயிடும். வாடா. ஓஹோ, உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இந்த மாதிரி நமக்கு முன்னாடி இருந்தவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நமக்கு ஒரு இந்திரா காந்தி, அன்னை தெரசா, கிரண் பேடி, ஏன் நம்ம பிரதமர் வாஜ்பாயே காலில் விழுந்து கும்பிட்டாரே மதுரை சின்ன பிள்ளை, இந்த மாதிரி பெண்மணிகள் எல்லாம் கிடைச்சிருப்பாங்களா? ஒரு கேரிங் இதா இருப்பேன் அப்படின்ட்டு. அப்படி பாத்தீங்களா? என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அந்த கான்ஸ்டன்ட் ஃபியர் வந்துட்டு லைஃப் ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன், உனக்கு கஷ்டமே வேண்டாம், பேசாம கலைச்சிரு வடிவே. இங்க பாருங்க, நான் கலைக்கவே மாட்டேன், அது பெரிய பாவங்க. நேச்சருக்கு ஆப்போசிட்டா உள்ளது. ரொம்ப நல்லா இருக்குது. பர்சீவ்டு தாட்ல தான் இப்படி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தாட்டே இல்ல. இதுக்கு பேசாம டாட்டாரா கிழிச்சு போட்டு தெரிய வேண்டியதானே? உன் அப்பா விட்டு சொத்தா? என் பணம், என் காசு, என் பைசா, என் டப்பு. இவங்க வயசு தான் சார் பேசுது. யூத்னா அப்படித்தான் இருக்கும். யூத்னா அப்படித்தான் இருக்கும். பாப்புலேஷன் குறையும் ஆப்வியஸா. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. கூட்டு வந்து அட்வைஸ் பண்ணா நீங்களா என்ன சொல்லுவீங்க? வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எது போனா போய் வேலை வெட்டி தான் பாருங்கடா. கேக்குறான் டீட்டெயில். என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. விஷயத்தை வேற என்னன்னால பேச முடியும்? சூப்பரப்பா. ஒண்ணும் இல்ல, லைஃப் போரிங் அப்படிங்கிற. பரவாயில்லையே, நல்ல வார்த்தையா சொல்றிய. சரி ஒரு டீ குடு, ஒரு ஆசையை தான் பாப்போமே. ஜாலியா சுத்தலாமே, நம்மள யார் தடுக்க போறா? என்னக்கா இவா? நான் என்னவோ நல்லவளா இருப்பான்னு நினைச்சேன், இவ்வளவு வெடாச்சியா இருக்கறாளே. ஃபேமிலிலயும் கிட்டியும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? நாய்க்குட்டியும் குழந்தையும் ஒண்ணுன்னு டக்குன்னு ஈஸியா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு கும்பிட்டு மரியாதை இல்ல. நான் ஒண்ணும் உங்ககிட்ட எதுவும் சொல்ல வரல. பெரியப்பா ஏதோ சொல்லணுமா கேட்டுக்குங்க. சரக்க வாட் எவர்